தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடி இன்னும் ஒரு வாரத்துல அறிமுகமாகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த கட்சி கொடி என்ன கலர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோட பிறந்த நாள் நேத்து கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரியில இருக்க அவரோட வீட்டுக்கு நேரடியா போயிட்டு கட்சி நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ நிர்வாகிகள் முன்னாடி புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் ஒரு வாரத்துல கட்சியோட கொடி அறிமுகப்படுத்த போறோம், சோ தயாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில கட்சியோட கொடி 3 கலர்ல ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நீலம், சிவப்பு, மஞ்சள் இந்த 3 கலர்ல கட்சி கொடி உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. ஆனா சோசியல் மீடியால இப்படிதான் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கட்சி கொடி அறிவிப்பை தளபதி எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்க கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி மாதிரி வச்சு கட்சி கொடியை அறிமுகப்படுத்த போறாரா, இல்ல உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண மாதிரி கட்சி கொடியையும் ஒரு வீடியோ மூலமா அறிவிக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி மூலமா கொடி அறிவிச்சாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா தளபதி மக்கள் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி அந்த இயக்கத்தோட கொடியை அறிமுகப்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை வச்சு அதுலதான் கொடி அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கே அப்படி பண்ணும்போது இது ஒரு அரசியல் கட்சி, சோ வீடியோ மூலமா பண்ணாம மக்கள் முன்னாடி லைவா கொடியை அறிவிச்சாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பயங்கரமா மக்கள் மத்தியில டக்குன்னு ரீச் ஆயிடும். சோ தளபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.